கடையில் வாங்குறதெல்லாம் பன்னீரே இல்லையா, சரி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு நார்மலாக கடையில் வாங்கினோம்னா பன்னீர் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் பால் வாங்கினோம்னா பன்னீர் ரெடி ஆயிரும். பால் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பன்னீர் திரண்டு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. அடுத்ததாக பன்னீர் மட்டும் கர்ச்சிப்பில் போட்டுட்டு முடி போட்டு இந்த மாதிரி வெயிட் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே அந்த தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சிரும். நான் ஈவினிங் போல் செஞ்சுருந்தேன், நைட்டு டின்னருக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பன்னீர் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. பன்னீர் வச்சு என்ன பண்ணுவோம், பன்னீர் பட்டர் மசாலா தான் நார்மலாக பண்ணுவோம். பன்னீர் இருக்குது, பட்டர் இல்லை, அதனால் நார்மலாக கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு, 2 தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது 3மே நல்லா சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 கப் தயிரும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி வரும், நல்லா குழஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பன்னீர் எடுத்துக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு இது நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இதை தோசை தவாவில் போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுமா இல்லை குழம்பு மாதிரி வேணுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். இதுக்கு இடையில கொஞ்சமாக குடமிளகாய் வந்து பாதி இருந்தது, சரி அது வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த குழம்புலையே வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு செமையான சைட் டிஷ் ரெடி. பேச பேச மூக்கு வேறு அடைக்குது, அடிக்கிற குளிருக்கு என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, ஆனால் ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க.